ரோட்டுக்கடை கார சட்னி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானல் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 10-15 பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம் ஃபஸ்ட்டு இதை வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. பாதி வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ண தக்காளி நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க. 1/4 பங்கு வெங்காயம் அப்படின்னா 3/4 பங்கு தக்காளி இருக்கணும். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு, இது கூட காரத்துக்கு தகுந்தாற் போல் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. காரமாக இருந்தால் தான் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நம்ம கடைகளில் வாங்குகிற டேஸ்ட்டு கிடைக்கும். அடுத்து ஒரு துண்டு புளி சேர்த்துக்கோங்க. புளியோட அளவை பார்த்துக்கோங்க. புளி வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி புளி நிறைய சேர்த்துடக்கூடாது, ஏன்னா தக்காளிலையும் புளிப்பு சுவை இருக்கும். புளியை ஸ்கிப் பண்ணாமலும் சேர்த்துக்கணும். இது வந்து நல்ல மையாக வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். பச்சை கருவேப்பிலை கொஞ்சம். அடுத்து புதினா சேர்த்துக்கலாம். புதினா வந்து காஞ்சிருச்சு, நீங்கள் பச்சை புதினா கூட சேர்த்துக்கலாம். புதினா சேர்க்கும் போது தான் வாசனை வந்து இன்னும் நல்லா வரும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா முழுமையாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா தாளிச்சுக்கலாம். எண்ணெய், கடுகு, சோம்பு எல்லாமே போட்டு தாளித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி கொட்டியாச்சு. அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ரோட்டு கடை கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தண்ணியாக இன்னும் கொஞ்சம் வேண்டும் அப்படின்னா இந்த ஜாரில் இருக்க அந்த சட்னியை கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த சட்னி வந்து கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதே மாதிரி வச்சு நீங்களும் சாப்பிடுங்க. வாங்க நெக்ஸ்ட் என்ன சட்னிங்கிறத பார்ப்போம். தேங்காய் சட்னிக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துக்கலாம். தேங்காய் வந்து நான் துருவி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அந்த சின்ன சின்ன பீஸாக கூட வெட்டி போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்தாற் போல் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து 2 துண்டு, இதுவே போதும். அதிகமாக சேர்த்துட்டோம் இஞ்சி காரம் வந்து தொண்டையெல்லாம் எரியிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஒரு 3 பல் பூடு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை. இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மெத்தடில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு லைட்டாக வந்து ஒரு சின்ன சைஸு வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அது வந்து ஆப்ஷனல் தான், சேர்த்துக்கிறது சேர்த்துக்காததும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க. கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை, தேவைக்கேற்ப கல்லுப்பு. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா அரைச்சாச்சு. இப்போ தாளிப்பு ஸ்டார்ட் பண்ணலாம். எண்ணெய், கடுகு, சோம்பு, பச்சை கருவேப்பிலை போட்டாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஜாரை கழுவி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சுவையான தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. பச்சை கருவேப்பிலை சேர்த்து தாளிக்கும் போது தான் தேங்காய் சட்னியோட சுவையே நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். வெங்காய சட்னி ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த பொருளை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், பூண்டு ஒரு 10-15 பல், அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்திலே செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ பேன் நல்லா சூடு ஏறிடுச்சு. வெந்தயமும் சீரகமும் போட்டுக்கலாம். கருக விடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். போதும், இன்னும் வறுத்தா கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நெருப்பு கொஞ்சம் அதிகமாக வச்சு வதக்கிக்கோங்க. இந்த வெங்காய சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மெத்தட்லேயே வந்து இந்த வெந்தயம், சீரகம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்து செய்யுங்க. வாசனை வந்து நல்லா வரும், கமகமன்னு வரும், நல்லா இருக்கும். இப்போ நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது போல் பெருசு பெருசாகவே கூட நறுக்கிக்கோங்க. வெங்காய சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு, உப்பு வந்து அளவாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா சட்னி வந்து நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சி வைக்க மாட்டோம்.
இந்த சட்னி கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து உப்பு வந்து அளவாக சேர்த்துக்கோங்க. ரெண்டு வரமிளகா 2 மட்டும் போட்டுக்கோங்க போதும். ஏன்னா நம்ம தனி மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் போல் சேர்ப்போம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு. காரம் கரெக்டாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக மாறணும், அது வரைக்கும் வதக்கிக்கணும். இது கூட புளி வந்து சேர்த்துக்கலாம். இது போல் பிரித்து விட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். புளி வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வெங்காய சட்னிக்கு சுவையை கூட்டி தர்றதே புளி தான். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த போல் மிளகாத்தூள் வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டோன்னே சும்மா 1 நிமிஷம் மட்டும் கிளறி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம். மிளகாத்தூள் வந்து வெங்காயத்தோட எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா சாந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் நல்லா முழுமையாக ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். அரைச்ச சட்னியை சேர்த்துக்கலாம். இதை கை வச்சு வலித்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான கார சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு பத்திரைனா உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் வந்து எப்போவுமே வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், வத்தலும் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் வந்து கரெக்டாக இருக்கும். உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க.